கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாட்சி பகிர்கிற அந்த வாய்ப்பை கொடுத்த கர்த்தருக்கும் அருமை சகோதரர் தானியல் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. ஒரு சிறு பாடலை பாடி, ஒரு கவியை பாடி நம்ம சாட்சிகளை கடந்து செல்லலாம். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, வானமும் பூமியும் படைத்த எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். கர்த்தராகிய இயேசுவே, இந்த சாட்சியை ஆசீர்வதிங்க. உங்கள் நாமம் மகிமைப்படும்படிக்கு ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என்னுடைய பெயர், என்னுடைய தாய் தகப்பனர் எனக்கு வைத்த பெயர் ராம்நாத் கண்ணன். எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் கடம்பூருங்கிற ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் பிறந்து என்னுடைய தாயார் லதா, என்னுடைய தகப்பனார் பேர் ராஜா ஜெயபிரகாஷ். என்னுடைய தாய் தகப்பனாரும் ஒரு இந்து குடும்பத்தில் உள்ளவங்க தான். எங்கள் அம்மா அப்பா கிராமத்தில் வளர்ந்தவங்க, ரெண்டு பேருமே அதே ஊருக்காரங்க தான். கடம்பூருங்கிற அந்த சொந்த ஊருக்காரங்க தான். என்னுடைய தாய் தகப்பனார் நல்ல ஒரு வசதியுள்ள குடும்பத்தில் உள்ளவங்க. எங்கள் அப்பாவுடைய அப்பா, எங்கள் தாத்தா பேர் தான் ராமநாதன். அவர் அந்த காலத்திலே நல்ல ஒரு காங்கிரஸ் நிர்வாகி, நல்ல ஒரு கான்ட்ராக்டரு. என்னுடைய அப்பம்மா, எங்கள் அப்பாவுக்கு பிறந்த அப்பா அம்மா அவங்களும் நல்ல ஒரு வசதி உள்ள குடும்பம். எங்கள் அப்பாவோட அம்மாவை குறித்து சொல்கிறதுக்கு எனக்கு உண்மையிலே ரொம்ப ஆசை. ஏன்னா எங்கள் அப்பா அம்மா ரொம்ப இரக்கம் உள்ள சுபாவம் உள்ளவங்க. எங்கள் ஊரில் உள்ளவங்க மேக்ஸிமம், நான் இப்போ கூட எங்கள் ஊருக்கு போனேன்னா எங்கள் அப்பா அம்மாவை குறித்து என்கிட்ட பேசுவாங்க. அவங்க ரொம்ப நல்ல சுபாவம் உள்ளவங்கப்பா அப்படின்னு சொல்லி. அவங்க உருவம் நல்லா வாட்ட சாட்டமாக இருக்கும், ஆனால் ரொம்ப இரக்கம் உள்ளவங்க. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா அம்மா அவங்க ஒரு வீடு வாடகைக்கு விட்டுருந்தாங்க. அப்போ ஒரு போதகர் அந்த வீட்டில் வாடகைக்கு இருந்தார். அப்போ அந்த போதகர் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பார். அவங்க சொன்னது தான், அந்த போதகர் வாய்மொழியாக கேள்விப்பட்டது நான். அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பையன், பேர் ஸ்டீபன் நினைக்கிறேன், ஸ்டீபன். அந்த பையன் பிறந்திருக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த பையனுக்கு பால் வாங்கி கொடுக்க கூட அந்த போதகர்கிட்ட அப்போ வருமானம் கிடையாது. ஏன்னா எங்கள் ஊர் அப்போ கிறிஸ்டின் யாருமே கிடையாது, சர்ச்சும் கிடையாது. அவர் அப்போ எங்கள் ஊரில் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. எந்த வருமானமும் அவங்களுக்கு கிடையாதுங்கிறதுனால பால் வாங்கி கொடுக்கறதுக்கு கூட அவங்களுக்கு காசு கிடையாது. ஆனால் எங்கள் அப்பா அம்மா எங்கள் அப்பாவோட அம்மாவை தான் அப்பம்மான்னு சொல்கிறேன், சரியா? எங்கள் ஊரில் அப்படி சொல்லுவோம். எங்கள் அப்பா அம்மா பார்த்திங்கன்னா காலையில் அந்த பையனுக்கு, அந்த போதகருடைய மனைவி அவங்களுக்கு நேரடியாக நல்ல ஒரு பெரிய கிளாஸ் நிறையா பால் அவங்க வாங்கி டெய்லி காலையில் அந்த ஒரு கிளாஸ் பாலை அவங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்க கொடுத்த அந்த பாலில் தான் அந்த பாஸ்டரோட மனைவி அவர்கள் அவங்க பையனுக்கு பால் கொடுத்து வளர்த்தாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவ்வளோ ஒரு இரக்கமுள்ள சுபாவக்காரர். எங்கள் தாத்தா கல்லுக்கடை அப்போ வச்சுருந்தார். ஆனால் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர் இறந்துட்டார். ஆனால் அவர் பேரே எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா கல்லுக்கடை ராமநாதன் தான். அவர் பேர் தான் எனக்கு ராம்நாத்னு வச்சாங்க. இது மாதிரி ஒரு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தேன். ஒரு காலத்தில் எங்கள் தாத்தாலாம் இறந்துட்டாங்க, எங்கள் அப்பா அம்மா இறந்துட்டாங்க. அது என்னமோ எங்கள் தாத்தா கல்லுக்கடை வச்சுருந்ததுனாலேயோ என்னமோ தெரியல, எங்கள் குடும்பத்தில் எங்கள் அப்பா அந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிட்டார். நான் அப்போ ரொம்ப சின்ன பையன். நான் சிறியவனாக இருக்கும்போதே
எங்கள் அப்பா நிறைய மது பழக்கத்துக்கு அடிமையாகி அந்த மது பழக்கத்தினால் அந்த மதுவுக்காக வீட்டில் இருக்கிற நிறைய பொருட்கள், பணம், பொருள், சொத்து எல்லாம் நாங்கள் இழக்க ஆரம்பித்தோம். நான் சிறியவனாக இருக்கும்போதே பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா அவங்க குடித்து வெறிச்சு வர்றதையும் கீழே விழுந்து கிடக்கிறதையும் நான் பார்த்துருக்குறேன். அது மட்டும் இல்லை, அந்த குடி பழக்கத்தினால் எல்லாவற்றையும் இழந்தோம். நல்ல வசதியாக இருந்த என்னுடைய தாய் தகப்பன் 2 பேருமே, என்னுடைய தகப்பனார் அவருடைய குடி பழக்கத்தினால் எல்லாவற்றையும் இழக்க ஆரம்பித்தார். மிகப்பெரிய கடன்காரன் ஆக ஆரம்பித்தார். நான் சின்ன வயசில் எங்கள் வீட்டில் உட்காந்துருக்கும் போது கடன்காரங்க வருவாங்க. கடன்காரங்க வந்தோடனே எங்கள் அப்பா ஓடி ஒளியறதை என் கண்ணால் பார்த்துருக்கேன். ஒரு சில பேர் நான் சின்னவனாக இருக்கும் பொழுது சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம், நான் எங்கள் அப்பா அம்மாலாம். அப்போ கடன்காரங்க எங்கள் வீட்டுக்குள்ளே வரைக்கும் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற எங்கள் அப்பாவை சத்தம் போடுறத நான் பார்த்துருக்குறேன். மனசெல்லாம் உடைஞ்சி போயிடும். ஆனால் என்ன செய்யன்னு எனக்கு தெரியாது. இப்படிப்பட்ட குடும்ப சூழ்நிலையில் இருக்கும் பொழுது தான், எந்த வழியும் இல்லாத சூழ்நிலையில் எங்கள் அப்பம்மா யாருக்கு உதவி செஞ்சாங்களோ அந்த போதகருடைய மனைவி தான் எங்கள் அம்மாவுக்கு ஆறுதலாக இருந்தாங்க. எங்கள் அம்மாவினிடத்தில் அடிக்கடி பேசுவாங்க, ஆறுதலான வார்த்தைகளை கொடுப்பாங்க. அவங்க தான், நீங்கள் வாங்க நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார்னு சொல்லி எங்கள் அம்மாவுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து முத அறிமுகப்படுத்தி, இயேசு கிறிஸ்துவை குறித்து அவங்க அறிவித்து, இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்வார், வாங்க நம்ம ஜெபம் பண்ணுவோன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ளே எங்களை வழி நடத்தினது என்னுடைய தாயாரை வழி நடத்தினது அந்த போதவருடைய மனைவி தான். ஏன்னா சொந்த ஊர் தான், தாய் தகப்பன் எங்கள் அம்மாவோட அப்பா அம்மா எல்லாருமே அங்கே இருந்தாங்க, சகோதரர்கள் இருந்தாங்க. ஆனால் எங்கள் அப்பாவினுடைய அந்த குடிப்பழக்கத்தினால் யாருமே உதவி செய்ய முடியலை. உதவி செய்ய முடியாத சூழ்நிலையில் தான் எல்லாருமே இருந்தாங்க. ஏன்னா என்ன உதவி செஞ்சானாலும் அவர் குடிச்சிட்டு மறுபடியும் கடன் வாங்கி கடன்காரனாக இருப்பார். அதனால் யாருமே உதவி செய்கிறதுக்கு வரல. இன்னும் சொல்லப்போனால் எங்கள் வீடு கூட அடமானத்தில் இருந்துச்சு. அப்போ அதை கூட வச்சு குடிச்சிக்கிட்டு இருந்தார். ஆனால் அந்த போதகருடைய மனைவி அவங்க தான் வந்து ஆண்டவரை பற்றி சொல்லி, இப்படி தான் எங்களுடைய தாயார் முதல்ல ஆலயத்துக்கு போய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கேள்விப்பட்டு அவரிடத்தில் ஜெபம் பண்ணி, எங்கள் சூழ்நிலையில் அந்த நேரத்தில் யாரை பிடிக்கிறது, யார் எங்களுக்கு எந்த உதவி இல்லாத சூழ்நிலையில் இருந்ததுனால என்னுடைய அம்மா இயேசுவை இறுக பற்றி பிடிச்சாங்க. ஆலயத்துக்கு போய் அவங்க மனசில் இருந்த எல்லா பாரத்தையும் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க கொஞ்சம் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் ஒரு கிறிஸ்தவங்க கூட கிடையாது. எங்கள் அம்மாவோட அம்மாலாம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவை ரொம்ப சத்தம் போடுவாங்க, நீ எதுக்கு அங்கெல்லாம் போகிற அப்படின்ட்டு. ஆனால் எங்கள் அம்மா யார் வார்த்தையும் கேட்காம அவங்க இயேசுவை தேடி ஆலயத்துக்கு போக ஆரம்பித்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு அங்கே ஒரு ஆறுதல் கிடச்சிது, ஒரு சந்தோஷம் கிடச்சிது, ஒரு நம்பிக்கை கிடச்சிது. அதை அவங்க இழக்க விரும்பலை. எதுக்காகவும் இழக்க விரும்பாமல் அவங்க தேடி போக ஆரம்பித்தாங்க. அவங்க ஆலயத்துக்கு போகும்போது என்னையும் கையை பிடிச்சி ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. இப்படி தான் என்னுடைய தாயார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. நானும் அப்போதான் ஆலயத்துக்கு போக ஆரம்பித்தோம். இப்படியா என்னுடைய சிறு வயதில் கடந்து போய் கொண்டு இருந்தது. நான் வந்து பார்த்திங்கன்னா அதே கடம்பூரில் இந்து நாடார் சமூகத்துக்குள்ளே இருக்கிற இந்து நாடார் மேல்நிலைப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளியில் தான் படித்து வளர்ந்தேன். மேல்நிலைப்பள்ளி 9th முடித்து 10th போகும் பொழுது, பள்ளிக்கு போய்கிட்டு இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நான் 10th படிக்கும் போது ஞான ஸ்நானத்தையும் எடுத்துக்கிட்டேன். நான் 10ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டம். ஏன்னா எங்கள் அப்பா குடிகாரராக தான் இருந்தார். நிறைய பிரச்சனைகள் மேலே பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருந்தோம். ஆனால் ஒரு பக்கம் ஆலயத்துக்கும் போய்கிட்டே இருந்தோம். வருமானம் கிடையாது. அப்போது எங்கள் ஊர்லெல்லாம் பார்த்திங்கன்னா தீப்பெட்டி தொழிற்சாலை இருக்கும். அங்கே கட்டை கெட்டு ஓட்டுறது, கட்டை எடுக்கிறது, இந்த மாதிரிலாம்
தீப்பெட்டி தொழிற்சாலையில் வேலை பார்த்து அதில் கிடைக்கிற கொஞ்சம் காசில் தான் எங்கள் அம்மா எங்களை வளர்க்க ஆரம்பித்தாங்க. எங்களுக்கு இருக்கிற அன்றைக்கி இருந்த ஒரே ஒரு வருமானம் அந்த தீப்பெட்டி தொழிற்சாலை மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. நான் காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது நானும் என் தம்பியும் காலையிலேயே கட்டை அடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அங்கே உள்ளவங்களுக்கு, அந்த ஏரியாவில் உள்ளவங்களுக்கு தெரியும். காலையிலேயே போய் கட்டை எடுத்துகிட்டு வருவோம். எங்கள் அம்மா கட்டை அடுக்கி வச்சுருப்பாங்க. சாயந்தரம் ஸ்கூல்லேருந்து வந்தோடனே அந்த அடுக்கின கட்டையை கொடுத்து இப்படி சீட்டில் எழுதி கொடுப்பாங்க. வாரம் ஆனால் சம்பளம். அந்த சம்பளத்தில் தான் எங்கள் அம்மா எங்களை குடும்பத்தை நடத்தினாங்க. எங்கள் அப்பா அப்போ அந்த நேரத்தில் எந்த வேலையும் போகலை. அவர் அப்பப்போ வெளியூர் வேறு போயிடுவார். எங்கள் அப்பா பார்த்திங்கன்னா என்ன வேலை செய்கிறாருனே தெரியாது. அவர் வெளியூர் போயிடுவார். 2 வருஷம் 3 வருஷம் கழித்து திடீர்னு வருவார். வந்து கொஞ்ச நாள் இருப்பார். அப்புறம் மறுபடி போயிடுவார். கேட்டால் அங்கே ரைஸ் மில்லில் வேலை பார்த்தேன், இங்கே இந்த வேலை பார்த்தேன்னு சொல்லுவார். இப்படி தான் அவர் அப்படியே போய்கிட்டு இருந்தார். நான் இந்த 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது என்னுடைய தம்பி, அவன் பேர் ராம்குமார், அதுக்கடுத்து தம்பி மோகன், அதுக்கடுத்து எனக்கு ஏஞ்சல்னு ஒரு தங்கச்சி உண்டு. பார்த்திங்கன்னா குடும்ப சூழ்நிலையின் காரணமாக நான் 10th முடிச்சுட்டு அப்படியே வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். பக்கத்தில் மதுரையில் எங்களுடைய சொந்தக்காரங்க, எங்கள் பெரியம்மா, அவங்களுடைய மில்லுக்கு வேலைக்கு போயிட்டேன். குடும்ப சூழ்நிலையின் காரணமாக வேலைக்கு போயிட்டேன். நான் அங்கே வேலைக்கு போய் சம்பளம் கொடுக்க ஆரம்பித்தேன். எங்கள் அம்மா கடம்பூர்லேருந்து எங்களை வளர்க்க ஆரம்பித்தாங்க. இப்படி தான் எங்கள் குடும்பம் இருந்துச்சு. இந்த மாதிரி சூழ்நிலையிலேருந்து நாங்கள் வளர்ந்து வேலைக்கு போய் அதுக்கப்புறம் வருஷத்துக்கு 1 தடவை 2 தடவை சொந்த ஊருக்கு வந்து எங்கள் அம்மா அப்பா பார்ப்போம். எனக்கு அப்போம்லாம் பார்த்திங்கன்னா எனக்கே தோணும், நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவோமா, நம்ம குடும்பம் நல்லா இருக்குமா, இல்லை இப்படி தான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோமா அப்படின்னு எனக்கே தோணும். ஒரு நாள் நான் அப்படி தான் லீவுக்கு நான் என் ஊருக்கு வந்திருந்தேன். அப்படி கடம்பூருக்கு வந்திருக்கும் பொழுது பக்கத்தில் கோவில்பட்டிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அங்கேருந்து எங்கள் மச்சான்னா எங்கள் அப்பாவோட அக்கா பையன். அவர் மச்சான் வந்து ஃபோன் பண்ணி, உங்கள் அப்பா இங்கே தாண்டா இருக்கிறாரு, அவரை வந்து பார்க்க வாடா அப்படின்னு சொன்னாங்க. ஊர்லேருந்து வந்திருந்தேன் நான். சரி எங்கள் அப்பாவையும் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கோவில்பட்டியிலேருந்து எங்கள் அப்பாவை பார்க்குறதுக்காக நான் அங்கே போயிருந்தேன். சாயந்தரம் ஆயிடுச்சு. எங்கள் ஊரில் வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா போக்குவரத்து இன்றைக்கு வரைக்கும் அந்த அளவுக்கு சரியாக போக்குவரத்து கிடையாது. அந்த நேரத்துக்கு ட்ரெயின் வரும், பஸ்ஸு வரும், அவ்வளோதான். நான் அப்படி எங்கள் அப்பாவை பார்க்க போகும்பொழுது எங்கள் மச்சான் சொன்னார், அந்த பக்கத்தில் கருவாட்டு கடை மண்டியில் தான் இருக்கிறாரு, போய் பார்த்து வாடான்னாரு. நான் அப்போ எங்கள் அப்பாவை பார்க்க போகிறேன். ரொம்ப வருஷம் கழிச்சு. ஏன்னா நானும் மதுரையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். வருஷத்துக்கு நான் வர்றதே எப்போமாவது தான் வருவேன். வருஷத்துக்கு ஒரு இடம் வந்து 2 நாள் 3 நாளோ இருந்துட்டு நான் போயிடுவேன். அதனால் எங்கள் அப்பாவை பார்த்து ரொம்ப வருஷம் கழிச்சு தான் நானே பார்க்க போகிறேன். நான் அப்படி பார்க்க போகும்போது பார்த்திங்கன்னா கருவாட்டு கமிஷன் மண்டியில் பார்க்கும்போது சுற்றி பார்க்குறேன், எங்கள் அப்பாவை காணோம். அது என்னடா இங்கே தானே இருக்கிறாங்கன்னு சொன்னாங்கன்னு சொல்லி நான் ஒவ்வொரு இடமா தேடி பார்க்கும்போது தூரத்தில் பார்த்திங்கன்னா அங்கே சாக்கு வைக்கப்பட்டிருந்த ஒரு இடம் இருந்துச்சு. நான் அந்த இடத்துல போய் பார்ப்போன்ட்டு போனேன். போகும்போது பார்த்தா என் தகப்பனாரை பல வருடம் கழித்து அன்னைக்கு தான் பார்க்குறேன். அவர் அங்கே நிறைய சாக்கு விரித்து அந்த சாக்கு மேலே படுத்திருந்தார். அவர் சாக்கு மேலே படுத்திருந்தது மட்டும் இல்லை, குளிருக்காக அங்கே இருக்கிற சாக்குகள்லாம் அவர் மேலே போட்டு, கீழேயும் சாக்கு அவர் மேலேயும் சாக்கை போட்டு படுத்திருந்தார். அவரை பார்க்கும்போது எனக்கு முதல்ல அடையாளமே சரியாக தெரியல. ஏன்னா எங்கள் அப்பா நான் சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவர் குடிச்சிருந்தாலும் குடி வெறியில் இருந்தால் கூட நல்ல சாட்டமாக நல்ல வெயிட்டு ஹைட்டாக நல்லா இருப்பார். ஆனால் பல வருஷம் கழித்து அவரை நான் பார்க்க போகிறேன். அவர் எலும்பும் தோலுமா கூனி குறுகி எலும்பும் தோலுமா அந்த சாக்கு மேலே சுருண்டு படுத்து கிடக்கிறத பார்த்து எனக்கு அடையாளமே தெரியல.
ரொம்ப நேரம் பார்த்தேன். அவர் என்னை ஊற்று பார்த்துட்டு, டேய் கண்ணா அப்படின்னாரு. அப்போ தான் எனக்கு எங்கள் அப்பான்னு எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு அவர் உடல்நிலையெல்லாம் செதஞ்சு போய் ஏதோ ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டு செதஞ்சு போய் எலும்பும் குடும்பமாக வரும் எலும்பு கூடு இருந்தது போல் இருந்தார். எனக்கு மனசெல்லாம் உடஞ்சிருச்சு. அப்பான்னு சொல்லி அந்த சாக்கில் நான் உட்காந்து கொஞ்ச நேரம் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்து சரிப்பா நான் கிளம்புறேன்னு சொல்லி நைட்டு கிளம்புனேன். நைட்டு அப்படி கிளம்பி வரும்பொழுது எங்கள் மச்சான்கிட்ட சொல்லிட்டு வரலான்னு போகும்போது எங்கள் மச்சான் சொன்னார், உங்கள் அப்பா இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பாங்க, அவர் சீக்கிரம் செத்து போயிடுவார், அவருக்கு டிபி இருக்குது, அவர் உடம்புல ஒன்றுமே இல்லை, சீக்கிரம் செத்து போயிடுவார்ப்பான்னு சொல்லி அனுப்புனாங்க. நான் அந்த வேதனையோடு நான் அப்படி ட்ரெயின் ஏரியா ஊருக்கு வந்து என் வீட்டு மொட்டை மாடியிலிருந்து நான் எப்போவுமே ஜெபம் பண்ணுறது வழக்கம். சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா என் கையை பிடிச்சி ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு போய் பழக்கின அந்த பழக்கத்தினால எதுனாலும் மனம் திறந்து எங்கள் அம்மா எப்படி கண்ணீர் ஊட்டி ஜெபிக்கிறாங்களோ அதை பார்த்து நானும் ஜெபம் பண்ணி பழகினேன். அந்த பழக்கத்தில் அன்றைக்கி மொட்டை மாடியிலிருந்து, இயேசுவே நீர் மெய்யான தெய்வம், அது எனக்கு தெரியும், ஆனால் என்னை சுற்றி இருக்கிறவங்க, என் குடும்பத்தை அறிஞ்சவங்க, அவங்களுக்கும் நீர் மெய்யான தெய்வம் என்பதை நீங்கள் தான் நிரூபிக்கணும், நீங்கள் தான் அறிவிக்கணும். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, எங்கள் அப்பாவை எப்படியாவது காப்பாற்றுங்க, ஏன்னா அவர் சீக்கிரம் செத்து போயிடுவார்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்கள் அப்பாவை எப்படியாவது உயிரை நீங்கள் காப்பாற்றி கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் அன்னைக்கு ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணினேன். ஆண்டவரை நோக்கி பார்த்தேன், இயேசு கிறிஸ்துவை நோக்கி என் மொட்டை மாடியில் நின்று நான் ஜெபம் பண்ணினேன். அதுக்கப்புறம் எப்போ போல் அப்படி முடிஞ்சது. அதுக்கப்புறம் நான் மதுரையில் தூரமாக இருக்குன்னு சொல்லி பக்கத்தில் தூத்துக்குடிக்கு வேலைக்கு போக ஆரம்பித்தேன். அப்படியே என்னுடைய வாழ்க்கை கடந்து போக ஆரம்பித்தது. நாங்கள் அப்படியே தூத்துக்குடியில் வேலை பார்க்க ஆரம்பித்தேன். வேலை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் நான் லீவுக்கெல்லாம் கடம்பூரில் இருப்பேன். கடம்பூரில் இருக்கும்போது அங்கே ஆலயத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணுறது வழக்கம். அப்படி நல்லா ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை படித்த பொழுது எனக்காக யார் போவான் அப்படிங்கிற ஒரு வேத வசனத்தை நான் வாசித்த பொழுது என்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முழுசும் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, உமக்காக நான் இருக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி செய்ய, நீர் சொல்லுவதை செய்கிறதுக்கும் உமக்காகவும் நான் இருக்கிறேன். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரேன்னு சொல்லி அன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தேன். அந்த வசனம் என்கிட்ட நேரடியாக பேசின மாதிரியே இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் இயேசு கிறிஸ்து என் கூட என் பக்கத்தில் நின்று எனக்காக நீ போவியான்னு கேட்குற மாதிரியே இருந்துச்சு. அன்றைக்கி எப்பவும் போல் நான் ஒப்பு கொடுத்துட்டு மறுபடியும் எப்பவும் போல் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கோவில்பட்டியிலேருந்து மறுபடி என்னை தேடி தூத்துக்குடிக்கு ஒரு இடம் வந்தார். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தூத்துக்குடியில் வேலை பார்க்க ஆரம்பித்தோம். எங்கள் அப்பா அவருடைய சரீரம் கொஞ்சம் கொஞ்சமாக சுகமாக ஆரம்பித்தது. அவர் பார்த்திங்கன்னா பகலில் கூட அவரால் வெயில் அடித்து வேர்க்கும் நமக்கெல்லாம். ஆனால் அந்த வேர்வையில் கூட அவர் 2 பெட்ஷீட்டு, சட்டை, 2 போர்வை மூடிட்டு தான் வெளியே வருவார். அப்படி இருந்தவர். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு நல்ல ஒரு சுகத்தை கொடுத்து, பலனை கொடுத்து, ஆரோக்கியத்தை கொடுத்து ஆண்டவர் அவருக்கு நல்ல சுகத்தை கொடுக்க ஆரம்பித்தார். ஒரு அற்புதம். எங்கள் அப்பா என்றைக்கோ மரித்து போயிருக்கணும். ஆனால் அன்னைக்கு தூத்துக்குடியில் வைத்து ஆண்டவர் எங்கள் அப்பாவை ஆச்சரியமாக அவரை சுகத்தை கொடுத்தாங்க. ரொம்ப எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் எங்கள் மச்சான்லாம் அவர் செத்து போயிடுவார்னு சொன்ன மச்சான் அவரே ஆச்சரியப்பட்டார். எப்படி அவருக்கு இது அவர் பார்த்திங்கன்னா இருமுனா ரத்தமாக வரும்.
அவரால் லேசாயிரும்னாலே ரத்தமாக தான் வரும். ஆனால் ஆண்டவர் பார்த்திங்கன்னா இத்தனைக்கு எந்த மருந்தும் எடுக்கலை, மாத்திரையும் எடுக்கலை. ஆனால் ஜெபம் மட்டும் பண்ணோம். ஆலயத்துக்கு போக ஆரம்பித்தோம். எங்கள் அப்பாவும் ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தார். பாருங்கள், ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி தான் சரியானுச்சுன்னே தெரியல, ஆனால் உடம்பெல்லாம் நல்லா சரியாகி பழைய சரீரத்தை ஆண்டவர் அவருக்கு மறுபடியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்தார். நாங்கள் அப்படி தூத்துக்குடியில் இருக்கும்போது வாரம் வாரம் வீட்டுக்கு வருவோம், மாதத்துக்கு ஒரு இடம் வருவோம். அப்போ எங்கள் சொந்தக்காரங்கள்லாம் கேட்பாங்க, கண்ணனுக்கு வயசாகிக்கிட்டே இருக்குது, அவனுக்கெல்லாம் எப்படி கல்யாணம்லாம் எப்படி பொண்ணு பார்ப்பீங்களா? உங்களுக்கெல்லாம் நாகர்கோவில் கன்னியாகுமரியில் தான் பொண்ணு பார்க்கணும், வேறு யாரும் உங்களுக்கெல்லாம் பொண்ணு தர மாட்டாங்க, அவனுக்கெல்லாம் எப்போ கல்யாணம் பண்ணுறதா நினைக்கிறீங்க அப்படின்லாம் கேலி பண்ணி சிரிப்பாங்க. ஏன்னா வாழ்க்கையும் அப்படி தான் இருந்துச்சு. நான் என்ன தான் வேலைக்கு போய் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அது அந்தந்த மாதத்துக்கு சாப்பாடு செலவு மற்ற இதுக்கு தான் சரியாக போணுச்ச வெளியே வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இல்லை. ஆனால் நாங்கள் ஆலயத்துக்கு போகிறதையும் ஜெபிக்கிறதையும் மட்டும் விடவே இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கள் குடும்பத்தை அப்படியே நடத்தி வந்தார். எங்கள் அப்பாவை காப்பாற்றினார். எங்கள் அம்மாவுக்கும் ஒரு சில சரீரத்தில் பலவீனம் இருந்தது, அவர்களுக்கு நரம்பு தளர்ச்சி இருந்துச்சு, அதில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு அந்த நரம்பு தளர்ச்சி நோயிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அதிலிருந்து மீண்டெடு வர கர்த்தராக இயேசு கிறிஸ்து உதவி செஞ்சாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நான் 17-18 வயசில் நடந்ததை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி எனக்கு 46 வயசு. எங்கள் அப்பா இன்னமும் நல்ல பலனோட உயிரோட நல்ல பலனோட ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து இன்னும் வச்சுருக்கிறாங்க. எங்கள் அம்மா இன்னும் நல்லா வச்சுருக்கிறாங்க. இன்னும் அவங்கெல்லாம் உயிரோடு இருக்கிறது ஒரு பெரிய சாட்சி தாங்க. ஏன்னா ஒரு வசனம் இருக்குது, என்னை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை அப்படின்னு கர்த்தருடைய வசனம் இருக்குது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வசனத்தின்படி அவரை நோக்கி பார்த்த நாங்கள், அவரை நோக்கி கூப்பிட்ட நாங்கள் வெட்கப்பட்டு போகலை. இன்றைக்கி நாங்கள் குடும்பமாக, இன்றைக்கி நான், என்னுடைய அம்மா அப்பா, என்னுடைய சகோதரர்கள் சகோதரி எல்லாருமே இன்றைக்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய கிருபையினால் எங்களை இன்றைக்கி நல்லா வைத்திருக்கிறாங்க. நான் அங்கங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவன், அதுக்கப்புறம் ஒரு சூழ்நிலையில் சென்னைக்கு வரக்கூடிய வாய்ப்பு, என்னுடைய நண்பர் ரமேஷ்னு இருக்கிறாங்க, அவங்களும் கடம்பூர் தான். அவங்க மூலியமாக அவங்களுக்காகத்தான் சென்னைக்கு நான் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. சென்னைக்கு வந்தேன். சென்னையில் வந்து அவங்க ஒரு டீ கடை நடத்திக்கிட்டு இருந்தாங்க பல்லாவரத்தில். அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு வந்தேன். கொஞ்ச நாள் உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு சில 2 வருடம் உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இந்த சூழ்நிலையில் தான் எனக்கு ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணினேன். ஆண்டவரே, இந்த சென்னையில் எனக்கு ஒரு தொழில் கொடுங்க ஆண்டவரே, நான் அந்த தொழில் செஞ்சுட்டு ஊழியம் செய்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவரிடத்தில் நான் கேட்டேன். ஏன்னா என்னுடைய நண்பர் ரமேஷ் அவருடைய கடை லீஸ் முடிஞ்சிருச்சு பல்லாவரத்தில் முடிஞ்சோன்னா அவர் நான் கடம்பூர் போகிறேன்ப்பான்னு சொன்னார். ஆனால் எனக்கு கடம்பூரில் போய் என்ன செய்கிறது, இங்கே எதையாவது பார்க்கலாமேன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் அவர் ரூம் எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு, ஏன்னா அவர் ரூமில் தான் நான் தங்கியிருந்தேன், எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு அந்த ஒரு ஜங்ஷனில் என்னை இறக்கி விட்டுட்டு போயிட்டார். நீ ஊருக்கு வேணா போப்பா அப்படின்னு சொல்லி. நான் அந்த நடு ரோட்டில் நின்று ஆண்டவராக இயேசுவினிடத்தில் அந்த ரோட்டில் நின்றே ஜெபம் பண்ணினேன். ஆண்டவரே இயேசுவே, இந்த சென்னையில் எனக்கு ஒரு கடை வியாபாரத்தை ஏதாவது கொடுத்து எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணினேன். ஜெபம் பண்ணிவிட்டு என் பேக்கை வந்து, அப்போ நாங்கள் பல்லாவரம் டீ கடையில் வேலை பார்த்தேன் இல்லையா, என் நண்பருடைய டீ கடை பக்கத்தில் ஒரு பாய் கடை, செல்ஃபோன் கடை, அவர் கடையில் அந்த ஓனர்கிட்ட சொல்லி பேக்கை வச்சுட்டு கடம்பூருக்கு போயிட்டு வரலாம், வந்து ஏதாவது வேலை தேடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் கடம்பூருக்கு வந்துட்டேன். நான் கடம்பூரில் வந்து மறுபடியும் அதை என்னுடைய வீட்டு மொட்டை மாடியில் நின்று, ஆண்டவராக இயேசுவே, உங்களுக்கு சித்தமானா சென்னையில் எனக்கு ஒரு தொழிலை கொடுத்து என்னை ஆசீர்வதிங்க, நான் தொழில் செஞ்சுக்கிட்டு உங்களுடைய ஊழியத்தையும் செய்வேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணினேன். பார்த்திங்கன்னா, தொழில் தொடங்கணுன்னா எல்லாருக்கும் தெரியும், கையில் பணம் இருக்கணும். என்கிட்ட பணம் கிடையாது, எந்த பணமும் அப்போ என்கிட்ட இல்லை.
வேலை பார்ப்பேன், வீட்டுக்கு அனுப்புவேன். அது வீட்டுக்கு செலவுக்கே சரியாயிரும். அதனால் என் கையில் அப்போ காசுலாம் இல்லை. ஆனால் ஏதாவது தொழில் தொடங்கிறதுக்கு பைசா வேணும். ஆனால் நான் ஜெபம் பண்ணினேன். ஜெபம் பண்ணி ஆண்டவராகிய இயேசு மேலே நம்பிக்கையோடு இருந்தேன். ஆண்டவரே, உங்களுக்கு சித்தம்னா எனக்கு அந்த ஏதாவது ஒரு தொழில் அங்கே தொடங்கிறதுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணினேன். ஜெபம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் விடுதலையோட மனசு ரிலாக்ஸாக இருந்தேன். நான் மறுபடியும் சென்னைக்கு போக வேண்டிய நாள் கிட்டக்க நெருங்கிடுச்சு. அப்படி நெருங்கி கொண்டிருந்த நேரத்தில் என்னுடைய நான் பேக் வச்சுருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஓனர் யதார்த்தமாக எனக்கு ஃபோன் பண்ணார். ஏன்னா அவங்க கடையில் வேலை பார்க்குற பையன்ட்டு நான் ஃபோன் வாங்கிட்டு வந்திருந்தேன். எங்கள் ஊருக்கு போகிறேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நோக்கியா கம்பெனி பயங்கரமாக வியாபாரம் ஆகிட்டு இருந்த நேரம். 1100ங்கிற ஃபோனு. அந்த ஃபோனை வாங்கிட்டு நான் வந்திருந்தேன். அந்த ஓனர் வந்து பார்த்திங்கன்னா யதார்த்தமாக எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. நான் ஒரு 3 நாள் கழித்து சென்னைக்கு கிளம்பணும். ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி அந்த ஓனர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, டேய், எனக்கு கேளம்பாக்கத்தில் ஒரு கடை இருக்குடா, நீ வேணால் எடுத்து நடத்துறியாடா அப்படின்னு கேட்டார். நான் அப்போது அந்த ஓனர்கிட்ட சொல்கிறேன், முதலாளி ஓனர், நான் செல்ஃபோன் யூஸ் பண்ணியே கூட பழக்கம் கிடையாது, நான் எப்படி அந்த தொழிலை செய்வேன் அப்படின்னு கேட்கும்போது அவர், நான் வேணால் நம்ம கடையில் வேலை பார்க்குற பையனை சொல்லிக் கொடுக்க சொல்கிறேன்டா, சும்மா நடத்துகிறா அப்படின்னாரு. நானும் சரிங்க முதலாளி அப்படின்ட்டு அவர் வாடா, வரும்போது அந்த பொருளுக்கு மட்டும் ஒரு 50,000 கொண்டு வா, அட்வான்ஸ் ஒரு 50,000 கொண்டு வா, நான் உனக்கு தரேன்னு சொல்லிட்டார். நானும் சரின்ட்டேன். 2-3 நாள் கழித்து கிளம்பணும். இதுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா அவர் மறுநாள் ஏதாவது ஃபோன் பண்ணி சொல்லணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஃபோனை யதார்த்தமாக அந்த சிகப்பு பட்டன் அழுத்தினோன்னு சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. சுவிட்ச் ஆஃப் ஆன ஃபோனை மறுபடியும் சுவிட்ச் ஆன் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த டயத்தில் வந்து ஃபோன் வந்து அந்தளவுக்கு பழக்கம் கிடையாது. நானும் ஒவ்வொருத்தர்கிட்டையா எங்கள் ஊரில் எனக்கு என் வயசு பையன்கிட்டலாம் இது எப்படி ஆன் பண்ணுறதுன்னு கேட்குறேன். யாருக்கும் தெரியல. கடைசியில் ஒரு பையனை இப்படி தாண்டா ஆன் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தான். எனக்கு நான் மனசுக்குள்ளே சிரிப்பு. ஃபோனை ஆன் பண்ணவும் தெரியல, ஆஃப் பண்ணவும் தெரியல. நான் செல்ஃபோன் கடையை நடத்தணுமா, எப்படி நடத்த போகிறேன் அப்படின்னு எனக்கே சிரிப்பாக இருக்கும். ஆனால் சரி அப்படின்ட்டு மனசுக்குள்ளே மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் 50,000 கேட்டார், 1,00,000 கேட்டார். பொருளுக்கு 50,000 அட்வான்ஸ் 50,000 கேட்டார். என் கையில் 10 ரூபா கூட கிடையாது. என்ன ஆண்டவரே செய்கிறது, எனக்கு எப்படி உதவி யார் செய்ய போகிறான்னு தெரியல, இயேசுவே நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி ஜெபத்தோடு நான் இருந்தேன். ஆனால் எங்கள் அம்மா அப்பாட்ட மட்டும் சொன்னேன், அம்மா அந்த மாதிரி கடை ஒன்று இருக்குதான்ப்பா கேளம்பாக்கத்தில், ஓனர் பல்லாவரம் ஓனர் என்னுடைய டீ கடையில் பக்கத்தில் இந்த ஓனர் சொன்னார், நான் அதை எடுக்கலான் இருக்கிறேன், ஆனால் அந்த மாதிரி ரூபா வேணும்னு கேட்டிருக்கிறாரு, என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு எங்கள் அம்மாட்ட மட்டும் சொல்லியிருக்கிறேன். 2வது நான் சரி கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எங்கள் பெரிய மாமா அவங்க வந்து அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க அப்போ பக்கத்து ஊர் கயத்தாரில் அவங்க ஒரு கடை வச்சுருந்தாங்க, ஸ்டீல் கடை. அப்போ எங்கள் மாமாட்ட போய் உதவி கேட்பேன்னு சொல்லி, ஏன்னா 2 நாள் கழித்து நான் கிளம்பணுமே, ஏதாவது கேட்போம் அப்படின்னு சொல்லி எங்கள் மாமாட்ட போய் நான் கேட்டேன். மாமா இந்த மாதிரி சென்னையில் கேளம்பாக்கத்தில் செல்ஃபோன் கடை ஒன்று எடுக்கலான் இருக்கிறேன், அதுக்கு ஒரு 50,000 50 ரூபா 50,000ன்னு சொல்கிறதுக்கு 50 ரூபா வேணுமாம்மா, இருந்துச்சுன்னா நான் நினச்சேன் சரி கொஞ்சம் மொத்தமாக 1,00,000 கேட்டால் கொடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கேட்கலன்னு சொல்லி 50 ரூபா வேணுமாமான்னு சொல்லி கேட்டேன். உடனே எங்கள் மாமா எல்லாத்தையும் கேட்டுட்டு வெறும் 50 ரூபா தாளை எடுத்து கொடுத்தாங்க. நானும் எங்கள் மாமாட்ட 50 ரூபா தாளை எடுத்து கொடுத்து எங்கள் மாமாட்ட சொல்கிறேன், இல்லை வெறும் 50 ரூபா இல்லை மாமா, 50,000 மாமான்னு கேட்டேன். அப்போ எங்கள் மாமா சொன்னாங்க, 50,000னா எவ்வளோனாவது தெரியுமாடா, எத்தனை ஜீரோன்னு தெரியுமா, அதில் எத்தனை நோட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமாடா, வந்து கேட்குற அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி போயிடுச்சு. ஆக்சுவலாக 50,000னா எவ்வளோன்னு கூட எனக்கு தெரியாது தான். ஆனால் அவர் அந்த மாதிரி சொல்லி கடைசியில் அந்த 50 ரூபாவை கொடுத்து நீ போடா, ஊரை பார்த்து போடா அப்படின்னு அனுப்பிச்சி விட்டாங்க. நான் அந்த வெறும் 50 ரூபாவோட நான் கடம்பூருக்கு வந்தேன்.
வந்து எங்கள் அம்மாட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன், அம்மா இந்த மாதிரி பெரிய மாமாட்ட உதவி கேட்டேன், ஆனால் வெறும் 50 ரூபா கொடுத்து விட்டு 50,000த்துக்கு எத்தனை ஜீரோன்னு உனக்கு தெரியுமாடான்னு அனுப்பி விட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லி நான் எங்கள் அம்மாட்ட கவலையோடு உட்காந்துட்டு இருந்தேன். ஆனால் எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. என்னென்னா, ஆண்டவர் என்ன காரியனாலும் சரி, ஆண்டவருக்கு சித்தமானால் அதை ஆண்டவர் என் வாழ்க்கையில் வாய்க்க பண்ணுவார். அது எந்த காரியமாக இருந்தாலும் அவர் எனக்காக செய்வார், எதையும் செய்வார்னு எனக்கு நம்பிக்கை மட்டும் இருந்துச்சு. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ மேலே எனக்கு இருந்த நம்பிக்கையில் எனக்கு கொஞ்சம் கூட குறை கிடையாது. நான் கடை எடுப்பேனா எடுக்க மாட்டேன்னா அது எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் எனக்காக யாவற்றையும் செய்வார், எதையும் செய்வார், யாவற்றையும் செய்து முடிப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. அதனால் அவங்க சொன்னது எனக்கு ஒரு பெரிய அளவில் வருத்தமாலாம் இல்லை, கொஞ்சம் கஷ்டம் இருந்துச்சு. ஆனாலும் ஆண்டவர் எனக்கு செய்வாங்க, உதவி செய்வாங்கங்கிற நம்பிக்கையில் அப்படி இருந்துட்டேன். நைட்டு ஒரு 9:30 மணி இருக்கும். அப்போது கடம்பூரில் எங்கள் சின்ன மாமா ஒருத்தர் இருந்தார். அவங்க பேர் வந்து ரவி மாமா. அவங்களுக்கு அப்போது கல்யாணம் கூட ஆகலை. கல்யாணம் ஆயிடுச்சு ஆகலையா எனக்கு சரி ஞாபகம் இல்லை. ஆனால் ரவி மாமா அவங்க திடீர்னு நைட்டு 9:30 மணி இருக்கும், திடீர்னு பார்க்க வந்தாங்க. பார்க்க வந்தவங்க என் கையில் ஒரு கொத்து பணத்தை கையில் கொடுத்து, என்னடா சென்னையில் ஏதோ கடை இருக்குன்னு உங்கள் அம்மா சொன்னாடா, நடத்த போறியாம்ல, போடா போய் நடத்து அப்படின்னு சொல்லி கடை எடுத்து நடத்துகிறான்னு சொல்லி அந்த பணத்தை அப்படியே என் கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க. எப்போ நீ தருவ, இல்லை எவ்வளோ பணம் இருக்குது, எதையுமே சொல்லலை, கொத்த பணத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க. எங்கள் மாமா போன பிறகு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா எங்கள் ரவி மாமாட்ட அவ்வளோ நான் பேசி பழக்கம் இல்லை. பெரிய மாமாட்ட தான் பேசி பழக்கம், சின்ன மாமாட்ட பேசி பழக்கம் இல்லை. என்னால் நம்பவே முடியல. எங்கள் மாமா போன பிறகு பணத்தை பார்க்குற 30,000 ரூபாய் பணம் என் கையில் இருந்துச்சு. ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. அப்பவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி சொல்லிவிட்டு, இன்னும் நான் கரையை கடக்கலை, எனக்கு 1,00,000 ரூபா தேவையில்லை, இப்போ 30,000 ரூபா கிடச்சிருக்கு, அவ்வளோதான். ஆனாலும் அந்த 30,000 ரூபாவை எடுத்துகிட்டு நான் மறுபடியும் சென்னைக்கு வந்தேன். என் கையில் இருந்த பணத்தை கொடுத்து அந்த கடையை நான் எடுக்க ஆரம்பித்தேன். ஆண்டவராக இயேசு அந்த ஓனர் மனசில் ஒரு இரக்கத்தை கொடுத்து நான் அந்த பணத்திலே எனக்கு கடையை கொடுத்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக காசை கொடுறான்னு சொல்லி எனக்கு அந்த கடை எடுக்க உதவி செஞ்சாங்க. அப்படி அந்த கடையை எடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள்லேயே நான் அவருக்கு கொடுக்க வேண்டிய பணம்லாம் எங்கெங்கே இருந்தெல்லாமோ வரும். எங்கள் பெரியப்பா, சீர்காழியிலேருந்து எங்கள் பெரியப்பா ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க அவ்வளோ ஈஸியெல்லாம் உதவி செய்ய மாட்டாங்க, ஆனால் அவங்க எனக்கு உதவி செஞ்சாங்க. கோவில்பட்டியில் இருக்கிற எங்களுடைய இன்னொரு சின்ன மச்சான், எங்கள் அப்பா கூட சீக்கிரம் இறந்துருவார்னு சொன்னாங்கன்னு சொன்னல, செல்லக்குட்டி அவங்க பேர், அவங்க உதவி செய்ய ஆரம்பித்தாங்க. இப்படி உதவி பணம் பார்த்திங்கன்னா எனக்கு அப்படியே நான் கேட்கக்கூட இல்லை, ஆனால் அப்படியே எனக்கு உதவி செய்ய ஆரம்பித்தாங்க. அந்த பணத்தை வேகமாக நான் அந்த பில்டிங் ஓனருக்கு கொடுத்து, பாய்க்கு கொடுத்து அந்த கடையை எடுத்து நடத்த ஆரம்பித்தோம். பாருங்கள், ஆண்டவருடைய கிருபை. ஒரு கையாக வந்தேன் நான். இந்த கேளம்பாக்கத்தில் நான் வரும்போது பார்த்திங்கன்னா என்கிட்ட ட்ரெஸ்ஸும் பெரிய அளவில் கிடையாது, இன்னும் சொல்லப்போனான்னா பணம் எதுவுமே கிடையாது. அப்போ எனக்கு கேளம்பாக்கத்தில் எங்கள் அக்கா அங்கே தான் இருக்கிறாங்க, வசந்தின்னு பேர். அவங்க தான் எனக்கு ஒரு சின்ன ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து எனக்கு கொடுத்ததே எங்கள் அக்கா தான். வாடகைக்கு எடுத்து கொடுத்து பாய் தலைவண்டிலாம் வாங்கி கொடுத்தது அவங்க தான். வெறும் கையோடு வந்தேன். ஆண்டவர் மேலே இருந்த நம்பிக்கையை தவிர என் கையில் வேறு எதுவுமே கிடையாது. எடுத்து நடத்த ஆரம்பித்தோம். ஒரு வருஷம் கூட ஆகலைங்க. ஒரு ஃபோனை ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ண தெரியாது, ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ண தெரியாது, ரீசார்ஜ்னா என்னென்னு தெரியாது, ஒன்றுமே தெரியாது இருந்த எனக்கு ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இருக்கிற பசங்க மூலமாக கற்றுக்கொள்ள வைத்து, அந்த வியாபாரத்தை கற்றுக்கொள்ள வைத்து, ஒரு கட்டத்தில் ஒரே வருஷத்தில் அந்த இடத்துல நல்ல வியாபாரத்தை கொடுத்து கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சார். அந்த ஆசீர்வாதத்தினால ஒரே வருஷத்தில் எனக்கு யார் யார் எவ்வளோ பணம் உதவி செஞ்சாங்களோ எல்லாருக்கும் முழு பணத்தை கொடுக்கறதுக்கு உதவி செஞ்சாங்க. நல்லா என்னுடைய வாழ்க்கையில் அந்த செல்ஃபோன் கடையில்
நல்ல தொழிலை கற்றுக்கூடவும் தொழிலை ஆசீர்வதிக்கவும் ஆண்டவர் எனக்கு அபரிவிதமான கிருபையை கொடுத்தாங்க. பார்த்திங்கன்னா ஒரே வருஷத்தில் எனக்கு அது நடந்தது. அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் கிடைத்த இந்த ஆசீர்வாதத்தின் மூலமாக எங்கள் அம்மா எனக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பித்தாங்க. என்னுடைய கடம்பூர் பக்கத்தில் சிமெண்ட் ஃபேக்ட்ரி தாளையத்து, அந்த தாளையத்துங்கிற கிராமத்தில் தான் எனக்கு பொண்ணு பார்த்தாங்க. அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க என்னை கடையிலலாம் வந்து கேளம்பாக்கத்தில் வந்து பார்த்து என்னுடைய சுபாவம், கடையில் நாங்கள் இருக்கிறது, தொழில் எல்லாத்தையும் பார்த்து அவங்க வந்து நல்ல ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. பொண்ணும் அவங்க திருமணமும் எனக்கு நடந்தது. ஆண்டவருடைய கிருபையில் பார்த்திங்கன்னா என்னுடைய திருமணம் நடக்கும்போது அநேக சொந்த பந்தங்கள் இருந்தாங்க. அப்போ என்னுடைய சொந்தக்காரங்களெல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு ஒன்று தான் தோணுச்சு, உனக்கெல்லாம் யாருடா பொண்ணு கொடுக்க போகிறான்னு சொன்ன அத்தனை சொந்த பந்தத்துக்கு நடுவில் ஆண்டவர் ஆசீர்வாதமான ஒரு திருமண வாழ்க்கை எனக்கு கொடுத்தாங்க. நல்ல மனைவியை கொடுத்தாங்க. அவள் பேர் மெர்சி. திருமணம் முடிந்தது. 6 வருடத்தில் குழந்தை பிறந்தது. நல்லா இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஆண்டவருடைய கிருபையில் அந்த தொழிலை என்னுடைய மனைவி அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நானும் ஆண்டவருக்கு ஊழியத்தை முழுவதுமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இயேசுவின் தரிசனம் அப்படிங்கிற மினிஸ்ட்ரி, ஜீசஸ் விஷன் அப்படிங்கிற ஒரு மினிஸ்ட்ரியில், அது ஒரு சுவிசேஷ ஊழிய மினிஸ்ட்ரி, காஸ்பிள் மினிஸ்ட்ரி. அந்த மினிஸ்ட்ரியில் சுவிசேஷ ஊழியத்துக்கு என்னைய கொடுத்து அந்த ஊழியத்தை சுவிசேஷகனாக இருந்து அந்த ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் இன்றைக்கி எங்கள் குடும்பம் முழுவதும் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா கடம்பூரில் நாங்கள் ஒவ்வொரு மாதமும் நாங்கள் 3வது ஞாயிற்றுக்கிழமை அங்கே கூட்டங்களை நடத்துகிறோம். அந்த கூட்டத்துக்கு எங்கள் ஊழியத்துக்கு ஜீசஸ் விஷன் மினிஸ்ட்ரியில் மிகப்பெரிய ஒரு ஆதரவாக இருக்கிறது யாருன்னா, அன்னைக்கு உடம்பு சரியில்லாத இருந்த எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் தான். இன்றைக்கி ஆண்டவர் அவங்கள பலப்படுத்தி வச்சுருக்கிறாங்க. அவங்க தான் கடம்பூர் ஊழியத்துக்கு பொறுப்பாளராக இருந்து ஊழியத்தை என் கூட இருந்து செய்கிறாங்க. நாகர்கோவிலில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். சென்னையிலையும் பார்த்திங்கன்னா அதே கேளம்பாக்கத்தில் இங்கே ஒரு சின்ன ப்ரேயர் சென்டர் வச்சு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் வெள்ளிக்கிழமை நாங்கள் குடும்பங்களாக சேர்ந்து நைட்டு 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் சேர்ந்து தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். 2வது வாரம் சனிக்கிழமைன்னா குடும்பமாக எல்லாரையும் அநேகர் கலந்து கொள்ள வைத்து குடும்ப ஆசீர்வாத கூடுகைகளை நடத்தி குடும்பத்துக்கு தேவையான ஆலோசனைகளையும் குடும்ப ஆசீர்வாதத்துக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகளையும் அவைகளெல்லாம் சொல்லி கொடுத்து அந்த மீட்டிங் நடத்துகிறோம். ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை தேங்க்ஸ்கிவிங் ப்ரேயர்னு சொல்லி ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினச்சி நன்றி சொல்லுகிற அந்த ஒரு கூட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமைனா சின்ன சின்ன கிராமங்களுக்கு போய் அங்கே ஆண்டவர் அறியாத மக்களுக்கு கர்த்தர் எங்களுக்கு செய்த நன்மைகளை நாங்கள் அவங்களுக்கு சாட்சி சொல்லி அந்த சபையாரோடு சேர்ந்து நாங்கள் அந்த ஒரு ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறோம். இன்னும் அநேக ஊழியங்களை நாங்கள் செய்ய ஆண்டவர் கிருபை கொடுத்துருக்கிறார். ஒரு டீமாக சேர்ந்து எங்கள் கூட சேர்ந்து ஊழியம் செய்கிறவங்க ஒவ்வொரு சபைக்கு போகிறவங்க தான். சிஎஸ்ஐ, அசம்பிளி ஆஃப் காட் சர்ச், இப்படி பல சபைகளுக்கு போகிறவங்களா இருந்தாலும் நாங்கள் எல்லாரும் ஒரு மனதோட ஒன்றாக இணைந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு என்னுடைய அருமையான எனக்கு ஒரு மூத்த பொண்ணு இருக்கிறா. அவளுக்கு பாலகருவான்னு பேர். அதுக்கடுத்து ஒரு பையன், அவனுக்கு தயான்னு பேர். அவன் 9th படிக்கிறான். என் பொண்ணு 12th படிக்கிறான். என்னுடைய மனைவி பார்த்திங்கன்னா இப்போ கடையாவாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஊழியத்திலும் எனக்கு உதவியாக இருக்கிறா. நானும் அவளுக்கு தேவையான உதவியை கடையிலேருந்து செய்வேன். ஊழியத்துக்கு முதலிடத்தை கொடுத்து ஊழியத்தை செஞ்சு வருகிறோம். கர்த்தர் பார்த்திங்கன்னா இம்மட்டும் கிருபையாக இவ்வளவு மகிமையாய் ஆசீர்வதித்து வருகிறார். ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து வளர்ந்திருந்தால் கூட ஆண்டவர் அறியாத குடும்பத்திலிருந்து நாங்கள் வந்திருந்தாலும் ஆண்டவர் அவரை எங்களுக்கு வெளிப்படுத்தி எங்களை வாழ வைத்து இன்றைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா எங்களையும் என் குடும்பத்தையும் வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தாங்க. இவ்வளோ நிறையா சாட்சியை நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. எதுக்காக அந்த சாட்சி சொல்கிறோன்னா, என்னுடைய தகப்பனாரை போல் குடியினால் பொருட்களை இழந்தவங்க இருப்பீங்க, பணத்தை இழந்தவங்க இருப்பீங்க. என்னுடைய தாயாரை போல் பலவீனத்தோடு இருக்கிறவங்க ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் இருக்கலாம். என்னுடைய தகப்பனார் போல் வியாதியோடையும் குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவங்களாக இருக்கிறவங்க ஒருவேளை இருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
என்னுடைய தாய்க்கு சுகத்தை கொடுத்தார். என் தகப்பனுடைய குடிப்பழக்கத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுத்தார். அவர் டிவியில் கஷ்டப்பட்டு மரண தருவாயில் இருந்த அவரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுகப்படுத்தி இன்றைக்கும் உயிருள்ள சாட்சியாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிறுத்தி இருக்கிறாரு. பாருங்கள், வெறும் கையங்க, எதுவுமே என்கிட்ட கிடையாது, வெறும் கையோடு இருந்தானாலும் ஆண்டவர் அவர் நம்பின இந்த அடிமையை பாருங்கள் பலவித உதவிகளை ஆண்டவரே செய்ய வைத்து இன்றைக்கி ஒரு நல்ல தொழில் செய்கிற ஒரு குடும்பமாக எங்களை மாற்றி இருக்கிறார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலையும் இதை போல் நீங்கள் தொழில் செய்கிறதுக்கோ வருமானத்துக்கு வழி இல்லாமல் ஒரு வேளை இருக்கலாம். என்னைய மாதிரியே நீங்களும் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த அருமையான சேனலுக்காக சகோதரர் தானியல் அவர்களுக்காகவும் இந்த சாட்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்காகவும் ஒரு நிமிஷம் ஜெபிக்கிறேன். நீங்களும் கண்களை மூடி என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் கையிலையும் எனக்கு அற்புதத்தையும் நன்மையையும் கிருபையையும் செய்த ஆண்டவராக இயேசு உங்கள் வாழ்க்கையிலையும் அற்புதங்களை செய்வார், அதிசயமான காரியங்களை செய்வார், நன்மைகளை செய்வார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன். கர்த்தருடைய வசனம் சொல்லுது, பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, என்னை நோக்கி பார்த்தவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனது இல்லைன்னு எழுதியிருக்கு. இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. நீங்களும் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஜெபிக்கலாமா? நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, பரலோகத்தின் தேவனே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, இந்த அருமையான வாய்ப்பை ஆண்டவராக இயேசுவே சகோதரர் தானியல் அவர்கள் மூலமாக கொடுத்த இந்த கிருபைக்காய் நன்றி. கர்த்தர் சகோதரரையும் அவர்கள் செய்கிற இந்த ஊழியத்தையும் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் இன்னும் பல மடங்கு பெருக செய்வீராக. அநேகருக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுக்கிற அந்த கரம் பலப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எந்தெந்த குடும்பங்களிலே இந்த அடிமையின் குடும்பத்தை போன்று பலவீனத்தோடு இருக்கிறார்களோ, என்னுடைய தாயாரை போல பலவீனப்பட்டு இருக்கிற தாயாருக்காக ஜெபிக்கிறேன். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவளுடைய பலவீனங்கள், என்னுடைய தாயாரின் பலவீனங்களை நீக்கின இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமேன். அப்பா, பலவீனத்தோடு இருக்கிற எல்லா பலவீனங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகுவதாக. பலவீனத்திலிருந்து சுகம் உண்டாவதாக. என்னுடைய தாயாரை, என்னுடைய தகப்பனாரனுடைய குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை கொடுத்தீரே, இயேசுவே உமக்கு நன்றி. என்னுடைய தகப்பனாரை போல குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே குடிப்பழக்கத்தினாலே பணத்தையும் பொருளையும் பல நன்மைகளையும் இழந்து தவிக்கிற குடும்பத்திற்கு கர்த்தர் இப்பொழுது கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே மது பழக்கத்திலிருந்து பலவிதமான போதை பழக்கத்தில் இருக்கிறவர்கள் விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. ஆமேன். ஆண்டவராக இயேசுவே உமக்கு நன்றி. ஆமேன். மரண தருவாயிலிருந்து பிழைக்க பண்ணிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே இப்பொழுதே மரண தருவாயில் இருக்கிறவனுடைய பிள்ளைகளை பிழைக்க செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிழைப்பீர்களாக. ஆமேன். ஆண்டவராக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. எந்த வருமானமும் இல்லாமல் வெறுங்கையோடு இருக்கிற குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். எனக்கு உதவி செய்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, வெறுமையாக இருக்கிற வருமானமே இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. புதிய தொழில்களை தொடங்க கிருபை செய்வீராக. அந்த வெறும் கையை கர்த்தர் தம்முடைய நன்மையினாலே நிரம்பி வழிய செய்யும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமீன். ஆண்டவராக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய தயவுள்ள கிருபைக்காய் நன்றி. உம்முடைய கரத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இந்த சேனல் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே. ஆமேன். அன்பு சகோதர சகோதரிகளுக்கு, இந்த சாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எங்களுடைய மனதார நன்றி. இயேசுவின் தரிசன மூலியத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றியை செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பார்ந்த கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே,
மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பமுள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.